இந்த விஷயம் வீட்டில் இருந்தால் எப்போதுமே இது நடக்காது. பொதுவாக வீட்டின் மூலையில் குப்பையை சேர்த்து வைப்பது, வீட்டிற்குள் எப்போது குப்பை கூளமாக இருப்பது, துடைப்பம் ஒரு பக்கம் குப்பை ஒரு பக்கம் என கிடப்பது, தலையை சுற்றி மேலே பார்த்தால் சுவரில் ஒட்டடை ஒட்டி கொண்டிருக்கும், அவற்றை எடுக்க தோன்றும், ஆனால் ஏதோ மனம் தோன்றாது, எடுக்க விடாமல் செய்துவிடும். இதற்கு துர்சக்தியோ சரிவர பூஜைகளை செய்யாமல் இருந்தாலோ இது போன்ற விஷயங்களில் மங்கி போயிருப்போம். இனி ஆன்மீகம் சார்ந்து ஒருபுறம் யோசித்தாலும் அறிவியல் சார்ந்து அந்த ஒட்டடை போன்றவற்றை எளிதாக எப்படி எடுப்பது என்பது குறித்து பார்க்கலாம். வீட்டில் பெரிய வேலையாக இருப்பது இந்த ஒட்டடை சுத்தம் செய்வதுதான். அடிக்கடி சுத்தம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த இடத்தில் எட்டுக்கால் பூச்சி தன் கூட்டை கட்டிக்கொண்டே இருக்கும். வீட்டின் சுவற்றில் இது போல் ஒட்டடை இருந்தால் பார்ப்பதற்கு அசிங்கமாக தெரியும். இந்த பிரச்சனைகளை சமாளிக்க சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றினால் எல்லாம் சரியாகி மனதும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். வீடு எப்போதும் சுத்தமாக இருந்தால்தான் மகாலட்சுமியும் அங்கு நிரந்தரமாக வாசம் செய்வார். வீட்டின் சுவரில் ஒட்டியிருக்கும் ஒட்டடை கூட எதிர்மறை ஆற்றல்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஒட்டடையை எந்த அளவிற்கு நீக்கி சுவரை சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு வீடு சுபிக்ஷம் பெறும். ஆனால் எவ்வளவுதான் சுத்தம் செய்தாலும் வீட்டின் சுவற்றில் ஒட்டி இருக்கும் ஒட்டடை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தால் என்னதான் செய்வது? நீங்கள் வாரம் ஒரு முறை வீட்டை சுத்தம் செய்வதை விட உங்கள் கண்களுக்கு ஒட்டடை தெரியும் பொழுது சட்டென அதனை துடைப்பம் அல்லது ஒட்டடை குச்சி கொண்டு நீக்கிவிட வேண்டும். அப்படி நீங்கள் செய்து வந்தால் எப்பொழுதும் வீடு சுத்தமாக தெரியும். சுவற்றில் இருந்து ஒட்டடை எடுத்த பின்பு ஒட்டடையில் இருந்த எட்டுக்கால் பூச்சியையும் கொன்றுவிட வேண்டும். அதை அப்படியே விட்டுவிட்டால் திரும்பவும் அதே இடத்திற்கு சென்று அதே போன்று கூடு கட்ட தொடங்கிவிடும். எனவே ஒட்டடையை சுத்தம் செய்யும் பொழுது அதை உருவாக்கும் பூச்சியையும் அழித்துவிட வேண்டும். தற்போது ஒரு முறை சுவற்றை சுத்தம் செய்துவிட்டு அந்த இடத்தில் இந்த தண்ணீரை கொண்டு லேசாக துடைத்து எடுக்க வேண்டும். அரைவாளி தண்ணீரில் ஒரு மூடி வினிகரை சேர்த்துக் கொள்ளுங்கள். பின்னர் நன்கு கலந்த அந்த தண்ணீரை கொண்டு வீடு துடைக்கும் மாப் அல்லது குச்சியை துணியை சுற்றி நனைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஈரத்தை சுவற்றின் ஓரங்களிலும் ஜன்னல்களிலும் தடவி கொள்ளுங்கள். வினிகருடைய வாசனைக்கு எட்டுக்கால் பூச்சி அங்கே எட்டி கூட பார்க்காது. எட்டுக்கால் பூச்சி வரவில்லை என்றால் ஒட்டடையும் இருக்காது. இது காய்ந்து சிறிது நாட்கள் வரை ஒட்டடை பிடிக்காமல் இருக்க நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அதன் பிறகும் எட்டுக்கால் பூச்சி வராமல் இருக்க ஒரு சிறிய அளவிலான பவுலில் 1 டீஸ்பூன் அளவிற்கு மிளகுத்தூள் போட்டுக் கொள்ளுங்கள். அதில் 1/4 பாகம் அளவுக்கு வினிகரை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதே அளவிற்கு தண்ணீரையும் கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை நன்கு கலக்கிய பின்பு கொஞ்சம் கூட திப்பிகள் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். வடிகட்டிய இந்த தண்ணீரை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை கொண்டு எங்கெல்லாம் அதிகம் ஒட்டடை பிடிக்கிறதோ அங்கெல்லாம் அவ்வப்போது ஸ்ப்ரே செய்து வாருங்கள். இந்த வாசத்திற்கு எந்த பூச்சியும் சுவற்றில் ஏறி கூடு கட்டாது. இதனால் வீடு எப்பொழுதும் ஒட்டடைகள் இல்லாமல் சுத்தமாக காட்சியளிக்கும். இது போன்று அவ்வப்போது நாம் செய்து வந்தால் நிச்சயம் ஒட்டடை என்ற பேச்சுக்கே இடமில்லை. வீடும் அழகுறும், லட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும். வீட்டினுள் எப்போதும் ஒருவித பாசிட்டிவ் தன்மை இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்காது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.